இந்த வருடம் சித்ரகுப்த ஜெயந்தி 1/5/2026 அன்று நிகழ்கிறது. சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி நன்னாளில் சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்த ஜெயந்தி அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் யமனின் உதவியாளரான சித்ரகுப்தனின் அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி, தேவேந்திர பூஜை, சித்ரகுப்த பூஜை, மதுரை வைகை ஆற்றில் ஸ்ரீ கள்ளழகர் இறங்குதல், எட்டுக்குடி முருகன் காவடி அபிஷேகம் ஆகியவை இந்நன்னாளில் நிகழ்கிறது. மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை மிக துல்லியமாக எழுதி அவை அனைத்தையும் பதிவு செய்து மிகவும் இரகசியமாக வைத்திருப்பவர் சித்ரகுப்தர். அவருடைய பெயரே இதை உணர்த்துகிறது. சித்ரா என்றால் படம், குப்தா என்றால் பாதுகாக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட இரகசியம். குப்தா என்ற வார்த்தைக்கு கணக்காளர் என்றும் பொருள். சித்ரகுப்தர் அவதரித்த நன்னாள் சித்ரா பௌர்ணமி என்பதால் இந்த நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக போற்றப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டிக் கொண்டால் நாம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். ஆயுளை அதிகரிக்க செய்யும் ஆற்றல் இந்த விரதத்திற்கு உண்டு. மேலும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் நன்னாள். இந்நாளில் வறுமையும் அகலும். சித்ரகுப்தர் பிறப்பை பற்றி புராணங்களில் பல கதைகள் உள்ளன. சிவன் வரைந்த ஒரு ஓவியத்தில் இருந்து அவர் தோன்றியதாக கூறப்படுகிறது. அந்த ஓவியத்திற்கு அன்னை பார்வதி தேவியே உயிரை கொடுத்து சித்ரகுப்தன் பிறந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. அஷ்டதிக்கு பாலர்களும் ஒரு நாள் கைலாயத்திற்கு சென்று ஈசனையும் உமையம்மையையும் வணங்கினார்கள். அனைவரது முகமும் மகிழ்ச்சியால் மலர்ந்திருந்தது. ஆனால் யமதர்மராஜனின் முகம் மட்டும் சற்றே வாட்டமாக தோன்றியதால் சிவபெருமான் காரணம் என்னவென்று கேட்டார். அதற்கு யமதர்மராஜன், இறைவா, பூமியில் மக்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறார்கள். அனைவரது பிறப்பு இறப்பு கணக்குகளை, பாவ புண்ணிய கணக்குகளை நான் ஒருவனே சமாளிக்க முடியவில்லை. எனக்கு துணையாக கணக்கு வழக்குகளை மிகவும் கவனமாக பாதுகாத்து எழுதி வைக்கும் நம்பிக்கையான ஒரு உதவியாளன் எனக்கு கிடைத்தால் என் பாரம் குறையும் என்று யமதர்மராஜன் ஒரு வேண்டுகோளை வைத்தான். பரமசிவனும், உன் கோரிக்கை நியாயமானதுதான். உரிய நேரம் வரும்பொழுது உனக்கு சரியான உதவியாளன் கிடைப்பான் என்று கூறி மறைந்தார். அதை கேட்ட யமன் தன் உலகம் சென்றான். சித்ரகுப்தருக்கு உரிய வயது வந்தவுடன் கல்வி கற்பித்தார் சூரிய பகவான். கல்வி, கணிதம், இலக்கணம் என அனைத்திலும் சிறந்து விளங்கினார் சித்ரகுப்தன். அவர் சூரிய பகவானின் யோசனைப்படி ஈசனை நோக்கி தவம் இருந்தார். சிவபெருமான் அவரது தவத்திற்கு மெச்சி அவர் முன்னால் தோன்றினார். இனி நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் என்று வரமும் அளித்தார். அதை சோதித்து பார்க்க படைப்பு தொழிலில் இறங்கினார் சித்ரகுப்தர். கவலைக்கு உள்ளான பிரம்மா சூரியரை அழைத்து விஷயத்தை கூறினார். உடனே சூரிய பகவான் சித்ரகுப்தனை அழைத்தார். மகனே, படைப்பு தொழில் பிரம்மனுக்கு உரியது. மகேஸ்வரனால் முன்பே ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அதனால் அதில் நீ தலையிடக்கூடாது என்று சொன்னார். நீ பிறந்ததே யமதர்மனின் உதவியாளனாக இருந்து மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை கவனித்துக் கொள்ளத்தான். எனவே நீ அங்கு சென்று உயிர்களின் கணக்குகளை யமனுக்கு எடுத்து கூறும். அவர் அதற்கு தகுந்தபடி தண்டனை அளிப்பார் என்று கூறி ஆசீர்வதித்தார். அதோடு என்றும் தீரவே தீராத கணக்கு எழுதும் புத்தகத்தையும் அளித்தார். அதை ஏற்றுக்கொண்ட சித்ரகுப்தர் யமலோகம் சென்று விவரங்களை கூறினார். தன் நம்பிக்கைக்குரிய உதவியாளன் ஒருவன் கிடைத்துவிட்டான் என்று உடனே சம்மதித்தார் யமதர்மராஜன். பரமசிவனுக்கும் நன்றி தெரிவித்தார் யமதர்மராஜன். அன்று முதல் இன்று வரை மக்களின் மனதில் ஒளிந்திருக்கும் எண்ணங்களையும் அவர்கள் செய்யும் நல்வினை தீவினைகளை
சாரணர்கள் என்ற ஒற்றர்களின் உதவியால் கண்டறிந்து எழுதி வருகிறார் சித்திரகுப்தர். இவர் வலது காலை ஊன்றி இடது காலை மடித்து சுகாசன நிலையில் எப்பொழுதும் வீற்றிருப்பார். வலது கையில் எழுத்தாணியும் இடது கையில் சுவடியும் இருக்கும். மயன் மகள் பிரபாவதி, மனுவின் மகள் நீலாவதி, விஸ்வகர்மாவின் மகள் கர்ணிகா ஆகியோர் இவரது மனைவியர்கள். அக்ரசந்தானி என்பது இவரது கணக்கு புத்தகத்தின் பெயராகும். சித்திரகுப்தர் காமதேனுவிற்கு பிறந்தார் என்றும் சிலர் கூறுகிறார்கள். யம சம்ஹிதையின்படி பூமியில் பிறந்தவர்களின் அனைத்து நல்ல மற்றும் கெட்ட கர்மாக்களை கழிப்பதில் யமன் தனது சிரமத்தை பிரம்மாவிடம் சொன்னதாக கூறப்படுகிறது. பிரம்மா தியானம் செய்தார். பல முனிவர்கள் அவர் மனதில் இருந்து பிறந்தனர். கடைசியாக அவர் கண்களை திறந்தபொழுது ஒரு நபர் பேனா, காகிதம் மற்றும் மை பானையை எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்னால் நிற்பதை கண்டார். அவரது மனதில் ஒரு சித்திரம் அல்லது உருவப்படம் உருவானதால் அவரை சித்திரகுப்தன் என்று அழைத்தனர். அனைத்து மக்களின் மனதிலும் தங்கி அவர்களின் எண்ணங்களையும் செயல்களையும் பதிவு செய்வதே சித்திரகுப்தனின் வேலை என்று பிரம்மா கூறினார். இந்த பதிவின் அடிப்படையில் யமன் ஜீவாத்மாவை மதிப்பிடுகிறார். யமதர்மராஜருக்கு நீதி வழங்கும் பணியையும் தர்மத்தை மீறுபவர்களை தண்டிக்கும் பணியையும் சிவபெருமான் வழங்கினார். யமதர்மராஜாவின் தலைமை கணக்காளராக சித்திரகுப்தன் மனிதர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து செயல்களையும் முழுமையாக பதிவு செய்கிறார். மேலும் ஜீவாத்மா மரணத்தின் போது எந்த இடத்திற்கு செல்கிறது என்பதும் இந்த பதிவை சார்ந்துள்ளது. ஒருமுறை தேவர்களின் தலைவனான இந்திரன் தன் ஆசிரியரான பிரகஸ்பதியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டான். பிரகஸ்பதி உடனே அவ்விடத்தை விட்டு மறைந்தார். தவறுக்கு மேல் தவறு செய்ய ஆரம்பித்த இந்திரன் தன் குருவிடம் திரும்பி வரும்படி வேண்டினான். பிரகஸ்பதி இந்திரனை பூமிக்கு சென்று சிவபெருமானை வேண்டிக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி இந்திரன் ஒரு சித்ரா பௌர்ணமி நன்னாளில் தானே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தங்க தாமரைகளால் அர்ச்சனையும் செய்ய ஆரம்பித்தான். தேவேந்திரன் பாப விமோச்சனம் வேண்டி அனைத்து சிவஸ்தலங்களையும் சென்று வணங்கி வரும் நிலையில் மதுரை ஸ்ரீ சொக்கநாதரை தரிசித்த பின்னரே பாப விமோச்சனம் பெற்றான். இந்நாளே சித்ரா பௌர்ணமி நன்னாள் என்று கூறப்படுகிறது. மதுரை வைகை கரையில் கள்ளழகர் எழுந்தருளிய நாளும் சித்ரா பௌர்ணமி எனவும் புராணங்கள் கூறுகின்றன. அதனால் இந்த நாள் நமது கர்மாக்களை காப்பவரான சித்திரகுப்தருடன் இணைக்கப்பட்டுள்ளது. நாம் அவரை வணங்கி நமது கடந்த கால கெட்ட கர்மங்களை நீக்கும்படி மன்றாடினால் சூரியன் மற்றும் சந்திரன் சாதகமான நிலையில் இருக்கும் இந்நாளில் நமது பிரார்த்தனைகள் உண்மையாக இருந்தால் நமது எதிர்மறை போக்குகளை களைந்து நேர்மறை எண்ண அதிர்வுகளை பெற உதவும் என்பது அறிவியல் உண்மை. சித்திரகுப்தன் தான் முதலில் எழுத்துக்களை பயன்படுத்தியவர் என்று கருட புராணம் கூறுகிறது. சமஸ்கிருதம் அல்லது கடவுளின் மொழி அறிவை மனிதர்களால் படிக்கக்கூடிய ஒரு எழுத்தில் கொண்டு வருவதற்கு முதல் காரணமாக சித்திரகுப்தனே இருந்தார் என்றும் கூறப்படுகிறது. பேனாவை முதலில் பயன்படுத்தியவரும் அவரே. ஒரு நபரின் தலைவிதி அவர் பதிவு செய்ததை வைத்து தீர்மானிக்கப்படும் என்பதை அவர் அறிந்திருப்பதால் சித்திரகுப்தர் தனது வேலையில் மிகவும் கவனமாக இருக்கிறார். கருட புராணம் யமனின் அரண்மனையான யமபுரியில் உள்ள சித்திரகுப்தரின் அரச சிம்மாசனத்தை இவ்வாறு விவரிக்கிறது. அவர் தனது சொந்த சிம்மாசனத்தில் யமனின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். கயஸ்த குடும்பங்கள் சித்திரகுப்தரிடம் இருந்து தங்கள் பூர்வீகத்தை கண்டறிந்துள்ளனர். பாரதத்தில் சித்திரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சில கோவில்கள் மட்டுமே உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம் தெற்கே புகழ்பெற்றது. ராஜஸ்தானில் கயஸ்த பக்தர்கள் அவருக்கு உதய்பூரில் ஒரு பெரிய கோவில் கட்டியுள்ளனர். உஜ்ஜயினியிலும் அவருக்கு கோவில்கள் உள்ளன. இவை அனைத்தும் 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவை. காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தன் கோவில் 9ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது மற்றும் பிற வம்சங்களால் புதுப்பிக்கப்பட்டதாகும்.
இந்த கோவிலில் சித்திரகுப்தன் வலது கையில் பேனாவும் இடது கையில் காகிதம் ஏந்தியவாறு அமர்ந்திருப்பார். அவருக்கு அருகில் அவரது மனைவி கர்ணிகா அம்பாள் அமர்ந்துள்ளார். சித்திரை மாதத்தின் பௌர்ணமி நன்னாளில் அவரது பிறந்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த நாளில் சித்திரகுப்தன் தரிசனத்திற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதுகின்றனர். சித்திரகுப்தன் நீதி, அமைதி, அறிவு ஆகிய முக்கிய நற்பண்புகளை உள்ளடக்கியவர். எனவே சித்திரகுப்தரின் படத்தை பேனா, காகிதம் முதலியவற்றை வைத்து மலர்களால் பூஜித்து வணங்கலாம். சித்ரா பௌர்ணமி நன்னாளில் சித்திரகுப்தர் அவதார நிகழ்வை தெரிந்து கொண்டு பானகம், நீர்மோர் போன்றவற்றையும் நிவேதனமாக படைத்து தர்மம் செய்யலாம். சித்ரா பௌர்ணமி நன்னாளில் சித்திரகுப்தரை விரதமிருந்து வணங்கினால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியங்கள் சேரும். ஆத்மபலம், ஆயுள் பலம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. சந்திரதேவன் மனது காரகன் ஆதலால் மனபலம் கூடும். இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் சந்திரன் அந்த சக்திமிக்க ஒளியை பூமியில் பரவச் செய்கிறான். அறிவியல் ரீதியாகவும் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் சித்ரா பௌர்ணமி ஆகிய இந்நன்னாளில் நில ஒளியில் குடும்பம், உறவுகள் இணைந்து உண்டு மகிழ்வதால் மனமகிழ்வு, ஆரோக்கியம், ஆத்மபலம் கூடுகிறது. ஸ்ரீ சித்திரகுப்தர் மூல மந்திரம். சித்திரகுப்தம் மகா பிராக்யம் லேகணிபத்த தாரிணம் சித்தர ரத்னாம்பரதரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம். சிறந்த அறிவும் ஞானமும் கொண்டவரும், எழுத்தாணி, ஏடு ஆகியவைகளை கைகளில் வைத்திருப்பவரும், அழகிய இரத்தினத்தாலான உடையை அணிந்திருப்பவருமான, எல்லா உயிர்களுக்கும் நடுநிலைமையுடன் நீதி அரசராக விளங்குபவருமான ஸ்ரீ சித்திரகுப்தரே, உமக்கு நமஸ்காரம்.